Yes, done. Fundamental rights 12 இருந்து போலாமா? Yeah. Okay, write down fundamental right article 12. Fundamental right article 12. State அரசு அப்படிங்கறதோட வரையறை டெஃபினிஷனை கொடுக்கறது தான் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12 என்ன பண்ணுது? ஸ்டேட்டோட டெஃபினிஷன் வரையறை கொடுக்குது. இட் டிஃபைன்ஸ் ஸ்டேட். அப்ப எதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்? தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா ஸ்டேட் அப்படி இல்லை. ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட். ஓகே, எதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், State government, local government, லோக்கல் கவர்மெண்ட், அப்புறம் யூனியன் டெரிட்டரி ஒரு கவர்மெண்ட், நிறைய இருக்குல்ல. எதெல்லாம் ஸ்டேட்னு தெரிஞ்சாதானே அவங்க எல்லாம் கரெக்டா உங்களுக்கு அடிப்படை உரிமை கொடுக்குறாங்களா இல்லையா நீங்க செக் பண்ண முடியும். ஏன்னா அடிப்படை உரிமை கொடுக்க வேண்டியது ஸ்டேட்டோட கடமை தானே. எஸ். ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 12 கீழே ஸ்டேட், ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இன்க்ளூட்ஸ், ஸ்டேட் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்னா கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்னொன்னா எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 12 படி ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதோட வரையறைக்குள்ள எதெல்லாம் வரும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு, இந்திய பாராளுமன்றம். எஸ், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், செகண்ட் பார்லிமெண்ட். இப்ப பார்லிமெண்ட்னா ரெண்டு, அது கீழே வந்துருமா? ஒன்னு நிர்வாகத்துறை, இன்னொன்னு சட்டமேற்றும் துறை. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் and லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன். எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மூணாவது பார்லிமெண்ட், அது இந்தியாவுக்கு மட்டும்தான். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கும் போது மறுபடியும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், அந்தந்த மாநில அரசோட நிர்வாகத்துறையும் சட்டமேற்றும் துறையும். நெக்ஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ், எல்லா லோக்கல் அத்தாரிட்டிஸ். லோக்கல் அத்தாரிட்டிஸ் கீழே ஆல் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத். கரெக்டா? எஸ். முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் போர்டு. டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டி மாநகராட்சி, பஞ்சாயத்து, மாவட்ட அமைப்புகள், டிஸ்ட்ரிக்ட் போர்டு. நெக்ஸ்ட் ஆல் அத்தாரிட்டிஸ், எல்லா அதிகாரப்பூர்வமான அமைப்புகளும். லைக் எல்ஐசி. எல்ஐசி அரசோட தானே, அதுவும் ஸ்டேட்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். எல்ஐசியில போட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்க அடிப்படை உரிமையை பாதிச்சதுன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். கிளியரா? ஸோ எல்ஐசி, செயிலு, கெயிலு, ஓஎன்ஜிசி, எல்லா அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே. கிளியரா? இப்ப புரிஞ்சிருச்சா? ஸ்டேட்டுங்கிறதுக்குள்ள எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில் எல்லாமே வரும். இப்ப எதுக்கு இங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏன் டிஃபைன் பண்ணிருக்காங்க? இந்த எதுல இருந்தாவது உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க எங்க போலாம்? கோர்ட்டுக்கு போலாம். புரிஞ்சிருச்சா? ஒரு ஸ்டேட்டுங்கிற வரையறையை முதல்ல கொடுத்துடணும். அந்த ஸ்டேட்டுங்கிற வரையறைக்குள்ள வர எதுவும் உங்க அடிப்படை உரிமையை பாதிக்க கூடாது. கரெக்டா? எஸ். நான் ரைட் டவுன் திஸ் லைன் அப்படியே எழுதுங்க. It is the actions of these agencies, தமிழ்ல சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதுங்க. It is the actions of these agencies that can be challenged in the court. It is the actions of these agencies that can be challenged in the court. It is the actions of these agencies that can be challenged in the court if it violates fundamental rights. Yes, it is the actions of these agencies that can be challenged in the court. இந்த ஸ்டேட் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வர எந்த அமைப்பாது உங்க அடிப்படை உரிமையை தடை செஞ்சா நீங்க இந்த அமைப்பை எங்க அணுகலாம்? கோர்ட்ல அணுகலாம். யூ கேன் அப்ரோச் தெம் இன் த கோர்ட். புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் லைன் ஆர்டிகல் 12க்குள்ளேயே தான்.
அப்போ இங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எங்க வருது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, பார்லிமெண்ட் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடி, கவர்மெண்டோட செயல், என்ஹெச், பிஎல், பிஹெச்இஎல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. சிக்ஷா பை ஸ்வாதிகா பிரைவேட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமே இல்லை, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கே சொந்தம் இல்லை, கரெக்டா? எஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் உங்களோட அடிப்படை உரிமையை பாதிக்குது. அப்ப நீங்க என்ன கோர்ட்ல அப்ரோச் பண்ண முடியுமா? எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? டெஃபினேஷன் ஆஃப் 12 இது இன்க்ளூட் ஆகவே இல்லையே. இப்போ நீங்க டெஃபினேஷன் ஆஃப் 12 எழுதிட்டீங்க, அதுல பிரைவேட் ஆர்கனைசேஷன் எங்காவது இருக்கா? இல்ல. All ஆ authorities, ஆ all authorities statutory or non-statutory தானே கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டுச்சரி அண்ட் அன்ஸ்டாட்டுட்டரினா எக்ஸிகியூட்டிவ் நான் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி கவர்மெண்ட் விங்கு தானே. யார் அது? யாரோட மொபைல் வைப்ரேட்ல இருக்கு, அவங்க ஸ்பீக்கரும் ஆன்ல இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் ரைட் டவுன். அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட்டின் படி, ஈவன் அ பிரைவேட் பாடி ஆர் an ஏஜென்சி, even a private body or an agency, ஒரு பிரைவேட் அமைப்போ இல்ல ஒரு ஏஜென்சியோ, சுப்ரீம் கோர்ட்டின் படி ஒரு தனியார் அமைப்பு, தனியார் நிறுவனம், working as an instrument of the state, ஒரு ஸ்டேட்டுங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கிற, இப்ப சிக்ஷா பை ஸ்வாதிகா ஃபால்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி இல்ல? எஸ் ஆர் நோ? இப்ப நீங்க என்னை கோர்ட்டு கூட்டு போயிடலாம்ல. புரிஞ்சிருச்சுங்களா என்னன்னு? சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, தனியார் நிறுவனமா இருந்தாலும் சரி, அது அந்த ஸ்டேட், அந்த அரசுங்கிற வரையறைக்குள்ள வர மாதிரி இருந்தா போயிடும். அப்ப இது ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன்னா எல்ஐசி கவர்மெண்ட், சிக்ஷா பை ஸ்வாதிகா பிரைவேட், எல்லாம் ஒண்ணு தானே? எஸ், கேன் பி இன்க்ளூடட் இன் த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12 கீழே அதையும் நம்ம கொண்டு போயிடலாம். எனி பிரைவேட் ஏஜென்சி ஆர் பிரைவேட் இது இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட் பாடி, தனியார் நிறுவனம் எதுவா இருந்தாலும் அது அந்த அரசு அப்படிங்கிற வரையறைக்குள்ள சேர்க்கப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எதை சொல்லுது? ஓகே, கிளியர். ஆர்டிகல் 12 கிளியரா புரிஞ்சிருச்சா? 12ல பிரைவேட் பாடி, ஏஜென்சி இன்க்ளூடடா டைரக்டா கொஸ்டின் வரும். இன்க்ளூடடா இல்லையா? இன்க்ளூடட். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஓகே, இப்போ நம்ம ஆர்டிகல் 12 பார்த்துட்டோம். இதுல லோக்கல் பாடி, கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாமே, இவங்க அடிப்படை உரிமைகளை உங்களுக்கு தடை செஞ்சா நீங்க இவங்கள கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம், கரெக்டா? இவங்க என்ன மாதிரி அடிப்படை உரிமைகளை எந்த வழியா சொல்லுவாங்க? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, இவங்க ஒரு லா போடுவாங்க, லோக்கல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு. பிரைவேட் அகாடமிஸ், பிரைவேட் ஏஜென்சி மெயில் போடுவாங்க, ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில இவங்க சொல்ற ஒரு விஷயம் தானே உங்க அடிப்படை உரிமையை பாதிக்கும், கரெக்டா? அப்போ சட்டபூர்வமா அடிப்படை உரிமை பாதிச்சா மட்டும்தான் கோர்ட்டுக்கு போலான்னு இருந்தா, இப்ப வெறும் சட்டம் நிறைவேற்றுற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, அப்ப மத்தவங்க எல்லாம் ஆட் பண்ண முடியாதுல்ல. இப்ப சட்டம்ங்கிற வரையறைக்குள்ள இது எல்லாமே வரும்னு இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஆர்டிகல் 13 டிஃபைன் பண்ணுது, புரியுதா? சட்டத்தின் வழி அடிப்படை உரிமைகளை தடை செஞ்சா மட்டும்தான் கோர்ட்டுக்கு போலான்னா என்ன உள்ளுக்குள்ள கொண்டே வரக்கூடாது, நான் எப்படி சட்டமா போட முடியும்? ஸோ அப்ப சட்டம்ங்கிற வரையறைக்குள்ள இது எல்லாமே வரணும் இல்ல, மெயில் முதல் கொண்டு வரணும், ஒரு மெயில், ஒரு ஃபோன் கால் முதல் கொண்டு வரணும், ஒரு மெசேஜ் முதல் கொண்டு, கரெக்டா? ஸோ ஆர்டிகல் 13 டிஃபைன்ஸ் லா. ஆர்டிகல் 13 defines law. Article 13 defines law. The term law, சட்டம் என்கிறது ஆர்டிகல் 13 பொறுத்த வரைக்கும், the term law according to article 13, ஆர்டிகல் 13 படி சட்டம் என்பது எதெல்லாம் உள்ளடக்கும்? இட் கேன் இன்க்ளூட், ஆர்டிகல் 13 சட்டம் அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னா, பர்மனன்ட் லாஸ், நிரந்தர சட்டங்கள். நிரந்தர சட்டங்கள் யார் மட்டும்தான் போட முடியும்? பார்லிமெண்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ. நிரந்தர சட்டங்கள் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மட்டும் போடக்கூடிய நிரந்தர சட்டங்கள். டெம்பரவரி சட்டங்கள் அடுத்தது. ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் லாஸ், டெம்பரவரி லாஸ். டெம்பரவரி லாஸ் யாரெல்லாம் போட முடியும்?
பிரசிடென்ட், கவர்னர், Ordinance. ஆர்டினன்ஸ் அது பேரு. தற்காலிக சட்டம் அப்படின்னு குடியரசுத் தலைவர், ஆளுநர்லாம் போடுவாங்க, பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ டெம்பரவரி லா, ஆர்டினன்ஸ் பிராக்கெட்ல எழுதுங்க. ஆர்டினன்ஸ் தற்காலிக சட்டம். யார் போட முடியும்? குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ போட முடியும். அது ஆர்டர், ஆர்டர், ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன். ஆர்டர், ரூல், என்ன எழுதணும்? ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன். ஒரு ரூல் போடுறேன், நீங்க நின்னுட்டு தான் கிளாஸ் கவனிக்கணும்னு, சும்மா ஒரு ரூல் தானே போட்டிருக்கேன். அது கூட அடிப்படை உரிமையை பாதிக்க கூடாது. கரெக்டா? அது கூட சட்டம் அப்படிங்கறதோட தான் ஒப்பிடுவோம். அந்த சட்டம் அடிப்படை உரிமையை பாதிக்காம இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ நிரந்தர சட்டங்கள், தற்காலிக சட்டங்கள், ஆர்டர். ஆர்டர்னா என்ன? ஆணை, ஒரு ஆணை. GO. ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர், அரசு ஆணை. ஓகே. ரூல்னா கட்டளை மாதிரி வச்சுக்கலாமா? கண்டிஷன், ரூல், கட்டளை. ரெகுலேஷன், கட்டுப்பாடு. நோட்டிபிகேஷன், வெளியிடுறது, டிஎன்பிசி வெளியிடுற நோட்டிபிகேஷன். அதுல என்னென்ன, இது கூட சட்டமா தான் கருதப்படும். இந்த மாதிரி எதுவும் கூட அடிப்படை உரிமை பாதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது அடிப்படை உரிமை பாதிச்சாக்குள்ள இது சட்டமா கருதி நீங்க இதை வந்து கோர்ட்ல எடுத்துட்டு போகலாம். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஆர்டர், ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன் எல்லாமே. கிளியர்? ஓகே. இதுதான் ஆர்டிகல் 13 அண்ட் 12. ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 13 இது ஸ்டேட் டிஃபைன் பண்ணுது, இது லாவை டிஃபைன் பண்ணுது. அப்ப எதெல்லாம் ஸ்டேட்? எல்லாமே ஸ்டேட். கரெக்டா? ஃபைன். இப்ப கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாமே ஸ்டேட். இது எந்த வழியில எல்லாம் உங்களை வந்து அடிப்படை உரிமைகளை பாதிக்கலாம்? லா, ரூல், ஆர்டர், லெஜிஸ்லேஷன். இப்போ ஒரு ரூல் போட்டேன்னா நான் மெயில் பண்ணுவேன்ல, அப்ப அந்த மெயில் இன்க்ளூட் ஆகுறது உங்களுக்கு போயிரும்ல, எல்லாமே. ஓகே. இதுல என்ன பிரச்சனைனா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இன்க்ளூட் ஆயிருக்கா? அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டை வைலேட் பண்ணலாமா? ஆர்டிகல் 13ல இன்க்ளூட் ஆகல இல்ல. புரிஞ்சிருச்சா இல்லையா? அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பாயிண்ட் புரியுதா நான் என்ன பேசுறேன் அப்படின்னு? இதெல்லாம் ஓகே. கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், லோக்கல் கவர்மெண்ட், பிரைவேட் பாடி, ஏஜென்சி, இது எல்லாமே, செயலு, கெயிலு, சிக்ஷா எல்லாமே இன்க்ளூடட். இவங்க எல்லாம் சட்டமாவோ, நிரந்தர சட்டமாவோ, ஆர்டராவோ, கட்டளையாவோ, ரூலாவோ, ரெகுலேஷனாவோ உங்க அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடாது. இது எது எந்தவோ எந்த வழியாவும் உங்க அடிப்படை உரிமை பாதிச்சா நீங்க கோர்ட்டுக்கு போயிருவீங்கல்ல. ஓகே. பாராளுமன்றம் சட்ட திருத்தம் மூலமா அடிப்படை உரிமை பாதிக்கலாமா? No, ma'am. ஆனா ஏன் இங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மென்ஷன் ஆகல? மென்ஷன் ஆகலதான். ஓகே. அது ஜுடிஷியல் ரெவியூக்கு போயிரும் அப்படிங்கறதுனால. ஜுடிஷியல் ரெவியூவே கேசவானந்த் பாரதி கேஸ் 1973க்கு அப்புறம் தானே, அதுக்கு முன்னாடி இன்க்ளூட் ஆகல இல்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த பாலிட்டிக்குள்ள போக முடியுதா? ஆமா இல்ல அப்படின்னு தோணுதா? பல்ப் எரியுதா? ஓகே. இப்ப ரைட் டவுன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அ லா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது சட்டம் அல்லன்னு டிக்ளேர் பண்ணிருச்சு. சட்டம்ங்கிற வரையறைக்குள்ள வரது தானே அடிப்படை உரிமை பாதிக்கூடாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது அரசியல் ஒரு சட்டமே இல்லை அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருச்சு. ஓகே ஃபைன், அதுதான் நடந்துச்சு. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நாட் அ லா. ஓகே. அதனால இட் கேனாட் பி சேலஞ்ச்ட் இன் த கோர்ட். அதனால அதை நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துட்டு போக முடியாது. இதுதான் ஆர்டிகல் 13. அதுக்கப்புறம் கேசவானந்த் பாரதி கேஸ் 1973ல தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் ஆல்சோ பி சேலஞ்ச்ட் இன் த கோர்ட் அப்படின்னு சொன்னது. ஸோ அது வரைக்கும் அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுக்குள்ள அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வராது, சட்டம் என்கிறதுக்குள்ள வராது, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13. புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே கிளியர். ஸோ ஆர்டிகல் 12 என்ன 13 என்னன்னு கிளியரா தெரியும். அதுல 13ல முதல்ல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன்க்ளூடட் ஆகாது. ஸோ இட் கேன் நாட் பி சேலஞ்ச்ட் இன் த கோர்ட். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நம்ம நீதிமன்றத்துல
என்ன பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது, அதை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கப்புறம் கேசவானந்த் பாரதி கேஸுக்கு அப்புறம் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட அரசியலமைப்பு சார்ந்துதான் இருக்கணும், அதை எதிர்த்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சதுனால இப்ப ஜுடிஷியல் ரிவ்யூல நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் செக் பண்ணிக்கிறோம். கிளியருங்களா, புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ரைட் டவுன் இனிமேல் தான் நம்ம 14 to 32 பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சிட்டிசன், அப்ளிகபிள் டு போத் ஃபாரினர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். இப்படி பிரிச்சுக்கலாமா? சிட்டிசன் டு ஆல், ஃபாரினருக்கும் சிட்டிசன்ஸ்க்கும். எஸ், ஒன்லி டு சிட்டிசன் எது எதுங்க? ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 ஒன்லி டு சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ஆர்டிகல் 15. ஓகே, எழுதிட்டீங்களா? 15 என்ன ஆர்டிகல் போய் பாருங்க உங்க ரெஃபரன்ஸ்ல. டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பிடம். எஸ், அத மாதிரி சில விஷயங்கள் அடிப்படையில யாரையும் பாகுபாடு பார்க்க கூடாது. அது சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஃபாரினருக்கு எப்படி? அவன் பிளேஸ் ஆஃப் பர்த்தே இந்தியன் கிடையாது. ஃபைன். ஃபாரினர் சில சில மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் போவீங்களா, தாஜ்மஹல், ரெட் ஃபோர்ட் எல்லாம் போகும்போது என்ட்ரி டிக்கெட் வாங்கும் போது பார்த்துருக்கீங்களா? இந்தியன்ஸ்க்கு 50 rupees, ஃபாரினர்ஸ்க்கு 200 rupees, 100 rupees. ஓகே, ஸோ தட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. அப்ப இங்க என்ன பாகுபாடானா அதான் சில விஷயங்கள்ல இந்த அடிப்படையில பார்க்க கூடாதுங்கிறது சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே. டிஎன்பிசி வேலை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 வேலை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு அயர்லாந்துல இருந்து வந்த ஒருத்தர் வேலை வாங்கிட்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அவங்க பிறப்பிடம் சார்ந்து அவங்கள பாகுபாடு பாக்குறாங்கன்னு அர்த்தமா? நோ, சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பார்க்க கூடாது, சிட்டிசன் மட்டும் பார்க்க கூடாது. புரிஞ்சிருச்சுங்களா? ஆர்டிகல் 15. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, அதுவும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். அதான் நான் சொன்ன டிஎன்பிசி எக்ஸாம்பிள். ஓகே. ஆர்டிகல் 15, 16. நெக்ஸ்ட் 19. 19னா அந்த 6 உரிமைகள் கொடுக்குது இல்ல, பேசுறக்கு, வெளிப்படுத்துறக்கு, கூடுறக்கு, அசோசியேஷன் குரூப் ஃபார்ம் பண்றக்கு, மூவ்மெண்ட். ஓகே, இந்தியா அப்படிங்கிற எல்லைக்குள்ள எங்க வேணாலும் போறக்கு, எங்க வேணாலும் தங்கறக்கு, உங்களுக்கு பிடிச்ச தொழில் பண்றக்கு, ப்ரொஃபஷன் பண்றக்கு, அதுவும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ 15, 16, 19. அடுத்தது 29. ஆர்டிகிள் 29. ஆர்டிகிள் 29. 29 என்னங்க? பாதுகாப்பு. Language, எதெல்லாம் பாதுகாக்கலாம்? script. லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதுவும் சிட்டிசனுக்கு மட்டும்தான். சிறுபான்மையினரோட மொழி, அவங்களோட கலாச்சாரம் மற்றும் அவங்களோட எழுத்து வடிவம், அந்த ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறதுக்கான உரிமையும் இந்திய குடிமக்களான சிட்டிசன்ஸா இருக்கிற மைனாரிட்டிஸுக்கு தான் பொருந்தும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30. மைனாரிட்டிஸ் டு அட்மினிஸ்டர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிறுபான்மையினருக்கு கல்வி கூடங்கள் நிறுவனம் பண்ணி அதை நடத்துறதுக்கான உரிமை, அதுவும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் ஒன்லி அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ்? 15, 16, 19, 29, 30. அதுல 18 இன்க்ளூடட் தான், டைட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 18. ஆர்டிகல் 18. ஃபைன். ஓகே. இப்போ அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் டு போத் சிட்டிசன் அண்ட் ஃபாரினர். ஃபண்டமெண்டல் ரைட் அப்ளிகபிள் டு போத் ஃபாரினர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ், ஆனா நாட் அப்ளிகபிள் டு எனிமி ஏலியன்ஸ். அயல் நாட்டவருக்கும் இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும். ஆனா இதுவே உங்க நாட்டோட விரோதமா இருக்க ஒரு நாட்டில இருந்து வந்த ஒரு அயல் நாட்டவருக்கு பொருந்தாது இல்ல. ஓகே, மை ஃப்ரெண்ட் ஹஸ் கம் ஃப்ரம் யூஎஸ், எனக்கும் யூஎஸ் சிட்டிசனுக்கும் பொருந்தும். பாகிஸ்தானோட இருந்து வந்த ஒரு டெரரிஸ்டுக்கு பொருந்துமா? பொருந்தாது இல்ல. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் பட் நாட் அப்ளிகபிள் டு enemy aliens. Aliens இல்ல, enemy aliens. Okay. Article number 14, 20, 14, 20, 21, 21A, 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28.
ஓகே ஃபைன், எழுதிட்டீங்களா? டன். ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போலாம். இது வரைக்கும் ஓகேவா? ஆல் ஆஃப் யூ எழுதிட்டீங்களா? ஆர்டிகிள் 12, ஆர்டிகிள் 13 நம்ம படிச்சிட்டோம். கிளியரா? ஆர்டிகிள் 13ல லா, ரெகுலேஷன், ரூலு, நோட்டிபிகேஷன் இது எல்லாமே அடிப்படை உரிமை பாதிக்காம இருக்கணும். பாதிச்சா நீங்க கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்கு. ஓகே. இப்ப நான் 2025ல இருக்கேன். இப்போ ஒரு லா ஃபாலோ பண்றோம். ஓகே. அது கவர்மெண்ட் போட்ட லா தான். கிளியரா? அரசு போட்ட சட்டம் இப்போ ஒண்ணு செயல்முறையில இருக்கு. ஆனா அந்த சட்டம் வந்தது 1920. அந்த சட்டம் இப்ப ஆக்ட் எஃபெக்ட்ல இருக்கு, செயல்முறையில இருக்கு, பிளஸ் அது அடிப்படை உரிமையையும் பாதிக்குது. இந்த சட்டத்தை என்ன பண்றது? அதுதான் முதல்ல வந்துருச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி. இந்த சட்டம் செல்லுமா செல்லாதா? அமெண்ட் பண்ணிடலாம். அமெண்ட் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு தெரியுமா? பிரிட்டிஷ் காலத்து சில சட்டங்கள் நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த சட்டம் ஒண்ணு நம்ம இன்னைக்கும் அமல்படுத்திட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது அடிப்படை உரிமையை பாதிக்குது. இப்ப இந்த சட்டத்தை என்ன பண்றது? கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? அமெண்ட் பண்ணலாமா? இந்த சட்டம் அடிப்படை உரிமையை பாதிக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த சட்டம் நடைமுறையில இருக்குமா இருக்காதா? வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிடலாமா? ஓகே. கிளியரா என்ன சொல்லிட்டாங்க? ஆர்டிகல் 13ல சப் கிளாஸ் 1 போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1 இந்த ஆர்டிகல் 13 ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அரசியல் அமைப்புக்கு முன்பு வந்த சட்டங்களுக்கும் இது பொருந்தும். எந்த சட்டமா இருந்தாலும் அடிப்படை உரிமையை தொடக்கூடாது. ஓகே. ரைட் ஆன் ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1. எந்த சட்டமா இருந்தா என்ன, இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கா, அடிப்படை உரிமையை காப்பாத்துதா காப்பாத்தலையா, இல்லைன்னா தூக்கிடு. ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1 சேஸ் ஈவன் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ், அரசியல் அமைப்புக்கு முன்பாக வந்த சட்டங்களும் அடிப்படை உரிமையை பாதிக்காத வரைக்கும் தான் செல்லும். பாதிச்சா அது செல்லாது. இட் வில் கோ வாய்ட் அப்படின்னு அர்த்தம். வாய்ட் அண்ட் நல். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லானா என்ன? அரசியல் அமைப்புக்கு முன்பு வந்த சட்டங்களும் அடிப்படை உரிமையை பாதிச்சுது அப்படின்னா அது செல்லாது. அது ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 1. ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 2 வந்து போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ், அரசியலமைப்புக்கு வர பின்னாடி வர இப்ப வர சட்டங்கள். ஓகே. 13 சப் கிளாஸ் 2 ஸ்பெசிஃபிக்கா தேவையில்லை, 13 சப் கிளாஸ் 1 தேவை. ஃபைன். இன்னொரு கேஸ் இது எழுதிட்டீங்களா? கிளியர், டன். இன்னொன்னு, இப்போ ஒரு நியூ லா, புது லா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் 2025ல. இப்போ ஒரு லா நம்ம கூட படிச்சோமே, ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் ஆக்ட் 2025. அந்த மாதிரி 2025ல வந்து ஒரு புது சட்டம். ஓகே. அந்த சட்டம் லோக்சபால அறிமுகப்படுத்தி ஒரு 6 மாசம் அதுல வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி டிஸ்கஸ் பண்ணி அது ஓட்டிங் போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து ராஜ்யசபாக்கு போய் ராஜ்யசபால டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கிருந்து பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட போய், கரெக்டா, பிரசிடென்ட் ஒரு தடவை திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் அனுப்பிச்சு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு சட்டம் ஆயிடுச்சு. நிறைய டைம், நிறைய எனர்ஜி, நிறைய ரிசோர்சஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சட்டம் வர்றக்கு. இப்ப இந்த சட்டம் எங்க போகும்? ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகும். ஓகே. ஒரு சட்டம் அப்படிங்கிறது ஒரு 50-60 பேஜ் இருக்கும். ஒன் லைன்ல நம்ம படிக்கிறது நிறைய ப்ரொவிஷன்ஸோட நிறைய இருக்கும். அந்த சட்டத்தோட ஏதாவது ஒரு ப்ரொவிஷன், 37வது ப்ரொவிஷன் அடிப்படை உரிமையை பாதிக்குது, அப்ப அந்த சட்டம் செல்லாதுன்னு கோர்ட் சொல்லிடும். போச்சா சோளமுத்தா? மொத்தமா போச்சா? இப்ப டைம், எனர்ஜி எல்லாம் போயிருச்சா? எஸ், கரெக்டா? அப்ப இது டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா இல்லையா? டெமோக்ரஸினா என்ன? மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற இடம் லோக்சபா. அவங்க ஒரு 6 மாசம் காலம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம காசுல அங்க ஏசில ஃபேன்ல உட்காந்து நம்ம கட்டுற வரி பணத்துல கஷ்டப்பட்டு ஒரு சட்டம் போட்டு நிறைவேத்தினா
வேலையில்லா பட்டதாரியில தனுஷ் சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகி படிச்சு அரியர் வச்சு இன்ஜினியர் ஆனா வேலை கிடைக்கலனா அந்த சட்டம் செல்லலைனா கஷ்டம் தானே? எஸ். அப்ப இது டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா இல்லையா? அப்ப என்ன அந்த எல்லாமே பார்ட்ட மட்டும் கோர்ட்டுக்கு எடுத்து போகும். ஒரே நிமிஷங்க, ஃபினிஷ் இட் ஆஃப். எல்லாமே கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டோட இருக்கான்னு செக் பண்ணி நோன்னு சொல்லிட்டே இருந்துச்சுன்னா அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வேல்யூ இல்லாம போயிடும்ல. ஓகே, அதுக்கு ஒரே ஒரு டாக்டர்னு இருக்கு. டாக்டர்னா என்ன? ஒரு பிரின்சிபல். ஓகே, இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம சில லாஸ், இந்த லா யூஸ் பண்ணி பிசிக்ஸ் லேப்ல நிறைய விஷயம் பண்ணுவோம்ல. எஸ், அந்த மாதிரி ஒரு டாக்டர்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த டாக்டரின் பேர் எக்லிப்ஸ். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஓகே, எக்லிப்ஸ்னா என்னன்னா கிரகணம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அந்த கான்செப்ட் தெரியுமா? எக்லிப்ஸ் கான்செப்ட். இது சன், கரெக்டா? இது அர்த், இது மூணு. இது சன்னு, இது அர்த், இது மூணு. சூரியனுக்கு மட்டும்தான் சொந்தமா ஒளி இருக்கு, பூமிக்கும் கிடையாது, நிலாக்கும் கிடையாது. ஓகே, சூரியனோட ஒளி தான் நிலால விழுகும். இப்ப சூரியனோட ஒளி தான் பூமியிலயும் விழுகும். சூரியன் நடுவுல இருப்பாரு. இப்படி பூமி சுத்தி வரும் சூரியனை, கரெக்டா? அப்ப பூமியை சுத்தி நிலா வரும், கரெக்டா? இதான கான்செப்ட், இதான ஜியாகிரபி. ஓகே, இப்ப சூரியனோட ஒளி இப்படி விழுந்துட்டே இருக்கும். இங்க சன் மேலயும் விழுகும், இங்க மூணு மேலயும் விழுகும். ஒரு சைடு பகல், ஒரு சைடு இரவு, அந்த கான்செப்ட்ல. இப்போ இது மூணும் நேர்கோட்டுல வந்துரும். மூணு இப்படி சுத்தி வரும்போது மூணு இங்க வந்துரும், எர்த் இங்க இருக்கும், மூணு நேர்கோட்டுல வரும். அப்ப இல்லைன்னா மூணு இங்க இருக்கும், சூரியன் ஓட ஒளி நிலா மேல விழுகிறதுக்கு பூமி தடையா இருக்கும், மூணு நேர்கோட்டுல வரும். அப்ப சூரியனோட ஒளி நிலா மேல விழுகிறதுக்கு பூமி தடையா மாறிடுமா? இது என்ன எக்லிப்ஸ்? லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம், கரெக்டா? ஓகே, அப்ப நிலா இங்க வந்துருச்சு, பூமி மேல விழுகிறதுக்கு சந்திரன், சோலார் எக்லிப்ஸ். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப என்னன்னா எக்லிப்ஸ் அது தாண்டி போயிட்டா மறுபடியும் ஒளி வந்துரும்ல. இந்த ரெவல்யூஷன் ஸ்பீடு, ரொட்டேஷன் ஸ்பீட்ல அதை தாண்டி போயிட்டா. இந்த கான்செப்ட் தான் அங்க வச்சிருக்காங்க. ஒரு பெரிய சட்டம் நிறைவேற்றி இருக்காங்க. அதுல 38வது 37வது ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கிறது அப்படின்னு ஜுடிஷியல் ரிவ்யூல சுப்ரீம் கோர்ட் கண்டுபிடிச்சதுனால அந்த சட்டம் செல்லாதுங்கிறது செல்லாதுதான். ஆனா டெட், இந்த சட்டம் செத்துரும் கிடையாது, இன்ஆக்டிவா இருக்கும். இன்ஆக்டிவா அப்படின்னா அந்த சட்டம் இப்போதைக்கு செல்லாது, அது ஆக்டிவா இருக்காது. மறுபடியும் அத பாராளுமன்றம் சட்ட திருத்தம் மூலியமாவோ இல்ல வேற எல்லாத்தையும் வச்சுட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு புது சட்டமாவோ அப்படியோ மாத்தி அமைச்சா அது மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோ வந்து நம்ம ரெசோர்சஸை வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். ஸோ கம்ப்ளீட்டா ஆக்டிவா தான் இருக்கும் சட்டம். எப்போ அதை எடுத்துட்டா அது வரைக்கும் அது நல் அண்ட் வாய்டு தான். இன்ஆக்டிவா டார்மெண்டா ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். கிளியர்? இது பேரு டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். கிரகண பண்பாடு, கிரகண கான்செப்ட் அப்படிங்கறது ஒண்ணு நம்ம பாலிட்டிலையும் யூஸ் பண்றோம், டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஓகே, ஸோ அந்த சட்டத்துல இருக்கிற எந்த ஒரு பகுதி அடிப்படை உரிமையை பாதிக்குதோ அந்த பகுதி அந்த சட்டத்துல இருக்கிற வரைக்கும் அந்த சட்டம் செல்லாது. ஓகே, ஆனா அந்த சட்டத்தை எப்படி பாராளுமன்றம் நிறைவேற்றி நீதிக்கு, ஐ மீன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சோ செக் பண்றதுக்கு, அதே மாதிரி அந்த சட்டத்துல இன்னொரு சட்ட திருத்தம் பண்ணி அதை பாஸ் பண்ணி மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும்ல. கேசவானந்த் பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூல. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் ஓகே ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல, ஓகேன்னு செக் போட்டு செல்ல ஆரம்பிச்சு. கிளியரா? டன். ரைட் ஆன் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க.
மேம் எனக்கு ஆர்டிகல் 13 ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் கிளியரா புரியல. ம், இந்த சொல்லுங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம லா இல்லை அப்படின்னு சொல்றோம் மேம். அதுல வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணா அது நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாமா மேம்? அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நாட் அ லா அண்டர் ஆர்டிகல் 13. கரெக்டா? ஆர்டிகல் 13 தானே எதெல்லாம் லான்னு சொல்லுது. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாட் அ லா அண்டர் ஆர்டிகல் 13. அதனால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் cannot பி சப்ஜெக்டட் இன் சுப்ரீம் கோர்ட். cannot பண்ண முடியாது. ஓகே, அப்படிங்கறதா ஆர்டிகல் 13 சொல்லுது. ஆனா கேசவானந்த் பாரதி கேஸ் 24th April 1973 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் பி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூல இட் ஷுட் நாட் அஃபெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்பதான் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செல்லும். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வெளியே வரக்கு முன்னாடி இங்க செக் பண்ணி தான் வரும். புரியுதுங்களா? அப்ப மத்ததெல்லாம் செக் ஆகாதான்னு கேக்குறீங்க. எஸ், ரூல்ஸ் ரெகுலேஷன் நோட்டிபிகேஷன்லாம் செக் ஆகாது இல்ல. நான் போடுற ஒரு ரூல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா வருது இல்ல இல்ல. எஸ், ஃபினிஷ் ரைட்டிங் டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸுங்க. எழுதிட்டீங்களா? எஸ். நெக்ஸ்ட் ரைட் டவுன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. நம்ம இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 14 போகல. நம்ம சுத்தி சுத்தி ஃபண்டமெண்டல் ரைட் தான் முடிச்சிட்டு இருக்கோம். ரைட் டவுன் ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட பிரசன்ட் பொசிஷன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா? நைன்டீன் 37 எழுதிட்டேன் 73க்கு. ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா? ஆர்டிகல் 6ல சாரி ஃபண்டமெண்டல் ரைட்ல 6th செக்ஷன்ல இருந்துச்சுல்ல, ஆர்டிகல் 31. கரெக்டா? ஆர்டிகல் 31 கீழே சொத்துரிமை இருந்துச்சு, அதான் நீக்கிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொண்டு போய் அது லீகல் சட்டப்பூர்வமான உரிமையா வச்சுட்டாங்க. இப்ப அதோட பிரசன்ட் பொசிஷன் என்ன? ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட பிரசன்ட் பொசிஷன் என்ன? ஸோ ரைட் டவுன் ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட பிரசன்ட் பொசிஷன். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 31ல இருந்துச்சு, பிளஸ் ஆர்டிகல் 19ல சப்கிளாஸ் 1Fல இருந்துச்சு. இது எழுதியிருக்கீங்களா நேத்து? வாட் இஸ் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1? ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி. எல்லா என்ன சொல்றது, சிட்டிசனுக்கும் சொத்து வாங்குறக்கான, வச்சுக்கிறக்கான மற்றும் விற்கிறக்கான உரிமை. அந்த 19 சப்கிளாஸ் 1F என்ன பண்ணாங்க இப்போ? ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? கிளியரா? அது ஏன் அங்க ரிமூவ் பண்ணாங்க? எல்லா குடிமக்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்ல முடியாது. காசு இருந்தா தானே வாங்க முடியும். எனக்கு உரிமை இருக்கு, இதை வீங்கன்னு போய் இந்த லேண்ட்லார்ட் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பெரிய கை முடிச்சு விட்டுருவாங்க என்ன. எஸ் ஆர் நோ? I have the right to hold property அப்படின்னா only legally when it is when it belongs to me, when I have the what capacity to buy. கரெக்டா இல்லையா? Yes, naturally this building really belongs to one of the big shot in Coimbatore. ராமகிருஷ்ணா குரூப்ஸ், கேஜி குரூப்ஸ், அவங்களோட பில்டிங் இது. போய் இந்த சொத்து என்னோட தான் அப்படின்னு நான் பேசினேன்னா ஒரு சேர் இருக்காது, ஒரு பெண்ணு கூட இங்க இருக்காது நாளைக்கு காலையில. ட்ரூ ரைட். அப்ப கொண்டு போய் அங்க எப்படி ரைட்னு அதை வைக்க முடியும்? அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி. உங்களுக்கு அதுக்கான என்ன தகுதி இருந்தா தானே அது. ஸோ ஆர்டிகல் 19(1)(f ஆல்சோ ரிமூவ்டு. மேம் 19(1)(f)மே வந்து 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அசம்பிளி அந்த ஆக்ட் இது 1978 மட்டும் அப்பதான் எழுதுங்க, நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க. ஓகே. So Article 19(1)(f is also subsequently removed. The Article 19(1)(f related to property. So Article 31 and Article 19 subclause 1(f) also removed by 44th Constitutional Amendment Act 1978. ஓகேங்களா? ரெண்டுமே Constitutional Amendment Act 44th Constitutional Amendment Act 1978ல ரிமூவ் பண்ணியிருக்காங்க.
ஃபைன், ஓகே. சரிங்களா? இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆர்டிகிள் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அப்ப சொத்துக்கான உரிமை, இதை இங்கிருந்து ரிமூவ் பண்ணி ஆர்டிகிள் 300A வச்சிருக்காங்கல்ல, லீகல் ரைட்டா வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப லீகலா திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீன்னு வச்சுக்கலாம். லீகலா எங்க தாத்தாவோடது எங்க பாட்டியோடது லீகலா எனக்கு இருக்கு. ஓகே, சோ லீகலா எனக்கு இருக்கு அப்படிங்கறனால யாராவது இதை எங்கிட்ட இருந்து வாங்க முடியுமா? லீகலா எங்கிட்ட இருக்கு, வாங்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் வாங்கலாம் பை லா, ஆஸ் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பை லா வாங்கலாம். அதுதான் அதுல இருக்க பிரசன்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, லீகல் உரிமை தான், எனக்கு இது சொத்து லீகலா வந்திருக்கு அப்படின்னு நான் என்னைக்குமே யாருமே வாங்க முடியாதுன்னு இருக்க முடியாது. யாரும் எங்கிட்ட அபகரிக்க முடியாது, புடுங்க முடியாது, அது பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணா இது வாங்க முடியும். அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ரிங் ரோடு வருது, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வருது, இந்த இடத்துல பப்ளிக்கோட பர்பஸ்க்காக ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது வாங்கலாம். பட் இதுக்கான ப்ராப்பர் காம்பன்சேஷன் எனக்கு கொடுக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? லீகல் ரைட்டு நம்ம கொடுக்கவே மாட்டோம்னா வச்சுட்டு இருக்க முடியாது. எத்தனை ஞாபகம் இருக்கா? அந்த 800 ஏக்கர்ஸ் எடுக்கிறேன், லேண்ட் எடுக்கிறாங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இஷ்யூலாம் வந்துச்சு தெரியுமா? எஸ், ஓகே, ரைட் டவுன். சின்ஸ் இட்ஸ் a லீகல் ரைட், அது ஒரு சட்டபூர்வமான உரிமையா இருந்தாலும் அரசு சட்டத்தின்படி அந்த நிலத்தை எடுத்துக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்தை எடுத்துக்கலாம். ஒன்லி பை லா, சட்டத்தின் வழி மட்டும்தான் அரசு எடுக்க முடியும். அரசுல இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவரு ஒரு பெரிய ஆளுங்கிறக்காக அரசை யூஸ் பண்ணி அவர் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. சட்டம் இருந்தா எடுத்துக்கலாம். ஒன்லி ஃபார் டூ பர்பஸ், ரெண்டு பர்பஸுக்கு தான். இட் ஷுட் பி ஃபார் பப்ளிக் பர்பஸ், அது ஒரு பொது நலனுக்காக ஒரு பப்ளிக் காரணத்துக்காக இருக்கணும். இட் ஷுட் பி ஃபார் பப்ளிக் பர்பஸ், should be for public purpose and it should provide payment of compensation to the owner. அதுக்கு காம்பன்சேஷன் ஓனருக்கு கொடுக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ என்னாச்சு, அடிப்படை உரிமையா இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை லீகல் ரைட்டா கொடுத்துருக்கோம். லீகல் ரைட் அப்படிங்கறதுனால அந்த சொத்தை கைப்பற்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது எக்ஸப்ட் பை லா. கரெக்டா? வெறும் சட்டத்தின் வழியே தவிர வேற யாரும் அதை கைப்பற்ற முடியாது. அப்போ அது லீகலா ப்ராசஸ் பண்ணி பப்ளிக் பர்பஸ்க்காக காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அரசு மட்டும்தான் அதை சட்டத்தின் வழி கைப்பற்ற முடியும். ஓகே, இப்போ இது பேசிக் ஸ்ட்ரக்சரா இல்லையா? பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அடிப்படை கட்டமைப்பு. இதுதான் அடிப்படை கட்டமைப்பான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு முக்கியமான அடிப்படை கட்டமைப்பு. அங்கிருந்து தூக்கொண்டு போய் லீகல் ரைட்ல வச்சு அதுக்கான எல்லா கிளாசிபிகேஷனும் கொடுத்துட்டாங்கல்ல. லீகல் ரைட்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான், கவர்மெண்ட் லா படி வேணா எடுத்துக்கலாம், காம்பன்சேஷன் கொடுத்துக்கலாம். தேர்ஃபோர் திஸ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான லீகல் ரைட் இஸ் நாட் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு விஷயம் நாட் அ பேசிக்ஸ், அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்கு, நான் சொல்ல. ஓகே, தேர் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது அது இனி இனி எந்த காலத்திலயும் அது அடிப்படை உரிமையா இருக்க போறது கிடையாது. கரெக்டா? எஸ், ஆர்டிகல் 31 19(1)(f) எப்பவாவது அடிப்படை உரிமையா இருக்குமா? ஸோ இட் இஸ் நெவர் கோயிங் டு பி அ ஃபண்டமெண்டல் ரைட். அடிப்படை உரிமையா இல்லாத பட்சத்தில் அது இனிமேல் அடிப்படை கட்டமைப்பாகவும் இருக்காது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ. ஃபைன், இப்போ கிளியரா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு மட்டும் ஆன்சர் கரெக்டா சொல்லிருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ் பண்ணி லீகல் ரைட் ஆக்கிட்டோம். லீகல் ரைட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்ப அது அடிப்படை உரிமையும் இல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சரும் இல்ல. இப்ப இந்த லீகல் ரைட்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? லீகல் ரைட்ல ப்ரொவிஷன்ஸ்ல சட்டம் நிறைவேற்றுறதுக்கு, இந்த இடத்துல இந்த சொத்தை அபகரிக்கிறோம், சட்டம் நிறைவேற்றுறதுக்கு ஆர்டினரி லா போது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேண்டாம். புரிஞ்சிருச்சுங்களா இப்போ? எஸ், ஃபைன், ரைட் டவுன். இப்போ இந்த லீகல் ரைட் கேன் பி ஈஸிலி ரெகுலேட்டட். the legal right in the legal right
can be easily regulated without constitutional amendment by an ordinary law. அடிப்படை உரிமையிலிருந்து சட்டபூர்வமான உரிமையா மாற்றப்பட்ட இந்த உரிமை மாத்திரக்கோ மாத்தி அமைக்கிறக்கோ புதுப்பிக்கிறக்கோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை, சாதாரண பாராளுமன்ற சட்டம் போதும். கிளியரா? இதுதான் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ். இட் ப்ரொடெக்ட்ஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? தனிநபர் சொத்துக்களை பாதுகாக்குது, பட் நாட் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். என்னோட தனிநபர் சொத்தை பாதுகாக்குது, கரெக்ட், பட் அரசோட நிர்வாக காரணங்களுக்காக எடுக்கிற முடிவுல இருந்து என்னோட சொத்தை பாதுகாக்குமா? இட் ப்ரொடெக்ட்ஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பட் நாட் அகேன்ஸ்ட் த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் கிடையாது. ஃபைன். த பெஸ்ட் ட்விஸ்ட் இங்கே தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ்டு, பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரிமூவ்டு, இப்ப லீகல் ரைட்டு. இப்ப லீகல் ரைட்டா இருக்கிறதுனால பாராளுமன்றம் ஆர்டினரி லால இதுல சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். கரெக்டா? இந்த லீகல் ரைட்ல இருந்து இருக்கிற உங்க ப்ராப்பர்ட்டி பாதுகாப்பானது தான், ப்ரொடெக்டட் தான். பட் எதுல இருந்து ப்ரொடெக்ட் ஆகல? நாட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்டர். கரெக்டா? என்னோட சொத்தை நீங்க வாங்க முடியாது, ஆனா அரசு வேணா வாங்கிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் யூ ஒன் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? என்ன இதுக்கப்புறம் என்ன கனெக்ட் ஆகும்? மேக்ஸ் மாதிரி பாலிட்டிக்குள்ள வரணும் இல்ல, என்ன கனெக்ட் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிளியரா ஃபண்டமெண்டல் ரைட்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்ல, லீகல் ரைட் மட்டும் தான். திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ. தான் இப்போ இவங்க என்னோட ப்ராப்பர்ட்டிய அக்வயர் பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. நான் எங்க போக முடியும்? சுப்ரீம் கோர்ட். எந்த கோர்ட்டுக்கு? நார்மல் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் போகணும்னு அவசியம் இல்லை மேம். போகணும்னு ஆசைதான், வேணா டெல்லிக்கு வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் பார்ட். நான் எங்க போவேன்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருவேனா? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேனா? ஏன்னா அது அடிப்படையா உரிமையா இருந்தா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். இது அடிப்படை உரிமை இல்லைன்னு தூக்கிட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு தூக்கிட்டாங்க, லீகல் ரைட்டு தான், ஆர்டினரி லா தான் சொல்லிட்டாங்க, பாதுகாப்பு இருக்கான அரசு கிட்ட இருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பிரைவேட் என்ன அக்வயர் பண்ணும்போது நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ண முடியாது, ஹை கோர்ட்டுக்கு தான் போகணும், ஆர்டிகிள் 226 தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? அதனாலதான் கோர்ட்டு கேஸ், வாய்க்கா வரப்பு சண்டைக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு போறோம். அதுக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, யோசிச்சு பாருங்க. ஒரு கல்ல காணோம், என்னோடத மாத்திட்டான். போவோமா? காலையில எல்லாம் டெல்லி தான், மொத்த தமிழ்நாடு கிராமமும் டெல்லிக்கு தான் போகும். எஸ் ஆர் நோ? யூ அண்டர்ஸ்டுட் நவ்? ஏன் சுப்ரீம் கோர்ட் போகலன்னு நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க. கிராமத்துல இல்ல, கிராமம் எல்லாம் வேண்டாம், சிட்டிக்குள்ளேயே சண்டை வந்துடும், உன்னை நான் சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்ன சண்டை? கேட் மாத்தி வச்சிருவாங்க, கொஞ்சம் பவுண்டரி லைன் மாறி இருக்கும்னு சுப்ரீம் கோர்ட்ல பார்க்கவே முடியாது, முதல்ல ஹை கோர்ட்டுக்கு தான் போகணும். புரிஞ்சிருச்சா? அப்ப அது அடிப்படை உரிமையா இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. எல்லா அடிப்படை உரிமைகளுக்கும் நேரா சுப்ரீம் கோர்ட் அணுகிறதுக்கான அனுமதி இருக்கு, உரிமை இருக்கு. ஸோ திஸ் cannot be approached in the சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. இதுக்காக தான் இவ்வளவு தூரம் சுத்த வேண்டியதா இருக்கு. டைரக்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கேசஸ் கேன் பி டெல்ட் டைரக்ட்லி இன் சுப்ரீம் கோர்ட்டா? ஆனா நமக்கு அந்த நோ புரியணும்னா இந்த கதை தேவையில்லை. கிளைமேக்ஸ்ல ஹீரோ செத்துருவான், எப்படிடா சாவான்? படத்தை பார்த்துதான் ஆகணும், அந்த மாதிரி தான். ஓகே, ரைட் டவுன். In case of violation, affected person, in case of violation, affected person cannot directly approach Supreme Court. In case of violation, aggrieved person or affected person cannot directly approach Supreme Court under Article 32, right to constitutional remedies.
as it is not a fundamental right. Cannot approach Supreme Court directly as it is not a fundamental right. He can only approach High Court under Article 226. Under Article 226. கிளியருங்களா? ஓகே, ஃபைன், டன். எஸ், இப்போ நம்ம சுத்தி முத்தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். 12னா என்ன, 13னா என்ன, 13க்குள்ள கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருதா வரலையா, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 31ம் 19 சப்கிளாஸ் 1Fம் ஏன் ரிமூவ் ஆச்சு, அந்த 7லிருந்து எப்படி 6 ஃபண்டமெண்டல் ரைட் ஆச்சு, இந்த ஆர்டிகல் 31 19 சப்கிளாஸ் 1F இன்னைக்கு என்னவா இருக்கு, சுப்ரீம் ஆர்டிகல் 32 யூஸ் பண்ண முடியுமா, 226 யூஸ் பண்ண முடியுமா, அதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 33 34 35 பார்த்துருக்கோம். கிளியர்? இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்டோட கோர் ஏரியா இருக்கு. இது ஆக்சுவலா என்னன்னா, கோர் ஏரியா எல்லாருமே படிச்சிருவாங்க. 14லிருந்து 32 வரைக்கும் மனப்பாடம் கூட பண்ணிட்டு போய் அதுல இருந்து வர கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட், சம்திங் தட்ஸ் அபார்ட் ஃப்ரம் யுவர் புக் நோட். பட் இருந்தாலும் நம்ம அதையும் படிப்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 14 to 32 நாளை கிளாஸ்ல டீல் பண்ணலாம். ஃபைன். 14 to 32 சிம்பிள் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். எல்லாரும் சமம் இல்லை, எல்லாரும் சமம், தீண்டாமை ஒழிப்பு, அதாவது ரொம்ப பேசிக் கதை பேசுறது தான். டுமாரோ வி வில் டூ ஆர்டிகல் 14 to 32 அண்ட் நாளைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. மார்ஷியல் லான்னா என்ன, எமர்ஜென்சிக்கும் மிலிட்ரி ரூலுக்கு என்ன டிஃபரன்ஸ், அவசர நிலைனாலே மிலிட்ரி வந்துரும்ல, இப்போ மிலிட்ரிக்கும் எமர்ஜென்சிக்கும் கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க. ஓகே, என்னென்னமோ சொல்றீங்க, சரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் வி வில் டீல் டுமாரோ. பட் நாளைக்கு வந்து 14 to 32 பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்தோம்னா நாளைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, சரி, ஐ டெல் யூ சம்திங். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட், யூனியன், எக்ஸ்டேட், அதை முடிச்சா அவ்வளோதான், பாலிட்டியே முடிஞ்சு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ இதுக்கு வரைக்கும் பார்த்ததுல ஃபண்டமெண்டல் ரைட் தான் கோர். நிறைய விஷயம் இங்கதான் ஓகே ஓகே அப்படி வரும். புரிஞ்சிருச்சா? ஸோ கோர் ஏரியாவோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும். தென் தயவு செய்து படிச்சுட்டு வந்துருங்க. கண்டிப்பா நாளைக்கு கிளாஸ்ல கொஸ்டின் கேட்பேன். வராம இருந்தீங்கனாலும் கேட்பேன், ஆன்லைன்ல கேட்பேன். ஓகே, ஸோ டுமாரோ ப்ளீஸ் லேர்ன் அண்ட் கம். வி வில் டூ 14 to 32 and extra points and we finish fundamental right tomorrow. Okay, thank you. மேம் ஒரு டவுட் மேம். ஒரே நிமிஷம் இருங்க. மேம் இப்போ வந்து நீங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆர்டினரி லாவே போதும் சொன்னீங்கல்ல மேம். பை பார்லிமெண்ட் ஆர்டினரி லா போதுங்க, அமெண்ட்மெண்ட் வேண்டாம்னு சொன்னீங்க வேண்டாம். மேம். இப்போ வந்து நம்ம 300A தானே கொண்டு போய் வச்சிருக்கோம். அது ஃபண்டமெண்டல் ரைட் இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய புக். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய புக். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கிற எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கரெக்ட் தானே? அடிப்படை கட்டமைப்புங்கிறது இது மட்டும்தான். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட் கம்ப்ளீட்டா அடிப்படை உரிமைக்குள்ள இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட் தூக்கி இங்க வச்சிருக்கோம். இது வேணும்னா அடிப்படை உரிமையா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதனாலதான் இப்ப வெளியே வந்துருச்சு. ஓகே, எஸ், மியூட் பண்ணிருங்க. டவுட் யாருக்கு? சவிதா மியூட் பண்ணுங்க. எஸ், சந்தியா யூ கிளியர் நவ? இல்ல மேம், இப்போ கான்ஸ்டிடியூஷன் புக்ல எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது அமெண்ட்மெண்ட்குள்ள வராதா மேம்? அப்போ வருங்க, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணாலும் அமெண்ட்மெண்ட்ல வரும். பட் அந்த லீகல் ரைட்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒரு சட்டம் வரணும் அப்படின்னா அதுக்கு அது தேவையில்லை இல்ல. ஓகே மேம். அது 300A இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வந்து ஒரு ஆர்டினரி இது படியே பண்ணிக்கலாமா மேம்? சரி, ரொம்ப சிமிலர், ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21A 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கணும்னு இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த ஆர்டிகல் 21A 6ல இருந்து 14 6ல இருந்து 18 மாத்தணும்னு அமெண்ட்மெண்ட் தேவையா தேவையில்லையா? தேவைதானே? ஓகே. ஆனா அதுக்காக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்திருக்குல்ல, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட மாத்தணும்னா அதுக்கு திருத்தம் வேணுமா, சட்ட திருத்தம் வேணுமா? ஆர்டினரி லா போதும்ல, அந்த மாதிரி சொல்றேன் நான். ஓகே மேம். என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக கொண்டு வர ஆக்ட்ஸ்க்கு தேவையில்லை அந்த மாதிரி. தேவையில்லை, கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
டன். எனி அதர் டவுட்ஸுங்க ஆன்லைன்? மேம் ஒரு டவுட் இது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இல்லை மேம். நான் 11th 12th ஃப்ரெஞ்ச் எடுத்தேன் மேம். அதுல நிறைய பேர் இப்ப சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி எழுத முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா தமிழ் மேம்? எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிடுவீங்கல்ல, பாஸ் பண்ணா எழுதிக்கலாம். ஓகே, அப்ப இது தேவையில்லைல்ல மேம்? தேவையில்லைங்க. தேங்க்யூ மேம். எஸ், எனி பாலிட்டி டவுட்ஸுங்க? ஓகேங்க, தேங்க்யூ. படிச்சுட்டு வந்துருங்க, நாளைக்கு பார்க்கலாம். டன். எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.